பெரும் பாசத்துக்குரிய அண்ணன் தளபதிராஜ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தற்பொழுது 2024 மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய சுதா ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு இறுதிக்கட்ட தேர்தலில் இருக்கிறாங்க. கொளுத்தும் வெயிலில் தொண்டர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சாரம் பற்றி நம்ம தொண்டர்களிடம். வணக்கம், நான் 29 வார்டு நகரமன்ற உறுப்பினர், நகராட்சி நியமன குழு உறுப்பினராக இருக்கேன். இங்கே மயிலாடுதுறை பொறுத்தளவு கிட்டப்ப காலகட்டத்திலேருந்து இதுவரையும் திமுக கோட்டையாக தான் இது இருக்குது. வருங்காலகட்டத்தில் இது திமுகவோட கோட்டையாக தான் மாறிட்டு இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே 2,61,342 ஓட்டில் லீடிங்கில் ஜெயித்தோம். இப்போ காங்கிரஸ் கூட்டணிக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பீரியடில் இதை விட அதிகமான ஓட்டு 3 லட்சத்து அதிகமான ஓட்டில் நாங்கள் வேட்பாளர் வெற்றி பெற செய்வோம். அதுக்காக எந்த நிலைக்கு நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கோம். இன்னும் இருக்கிற காலகட்டத்தில் 2 நாள்லேயும் இன்னும் அதிகமான பிரச்சாரத்தில் ஈடுபடலாலும் டோர் டு டோர் கேன்வாஷிங்கில் ஈடுபடுறதாக நாங்கள் எங்கள் நகர கமிட்டி முடிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு இங்கே உள்ள கழக உடன்பிறப்பு எல்லாமே முழு ஒத்துழைப்போடு இருக்கிறாங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் இந்த மாவட்டம் கிடையாது, வெளியூர்லேருந்து இங்கே போட்டியிடுறாங்கன்றாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, வந்தாரை வாழ வைக்கக்கூடிய மயிலாடுதுறை வந்தாரை வாழைக்கு தான் வேட்பாளர் முக்கியம் இல்லை. தலைவர் யாரை சொல்கிறாரோ அவங்கள வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்களோட வேலை. முழு மூச்சாக வேலை பார்த்துட்ருக்குறோம். இன்னும் இருக்கக்கூடிய காலத்தில் இன்னும் தீவிரமாக வேலை பார்த்துட்டு தலைவர் யாரை வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்களோ அவங்கள வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்களோட கடமை. நாங்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இதில் தான் இருக்கிறோம். அந்த வகையில் இனி வரும் காலகட்டம் டிஎம்கேக்கு சாதகமாக இல்லை. டிஎம்கே கட்சி யாரை சொல்கிறாங்களோ அவங்கள வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்களோட வேலை.